ஐயா அந்த ஜாமக்கோல் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கால்ஸ் மேலே கால் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. ஆமாங்க ஐயா, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு வர 23/1/2026 இருந்து 30/1/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம். மாலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை 1.5 மணி நேரம் வகுப்பு. ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம். அடிப்படை ஜோதிடம் வந்துங்க முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம். முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம். அப்போ தான் நம்மளை நல்லா புரியும். தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது எளிய கணிதம். சும்மா ஒரு லேப்டாப் செல்ஃபோன் இருந்ததுன்னா அதில் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, எப்போ நடக்கும், என்ன வகையான சாபகோபங்கள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது, குலதெய்வ ஆசீர்வாதம் எப்படி இருக்குது. நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன்னு, இந்த நிலம் வாங்க முடியுமா முடியாதா, வாங்கினா ஃப்யூச்சரில் பலமாக இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பிரசன்ன கலை ஜாமக்கோல் பிரசன்ன முறை. இது வந்து உலக நாடுகள் எங்கிருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ஜூம் வாயிலாக நீங்கள் படிக்கலாம். முன்பதிவு விறுவிறுப்பாக போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். இதில் குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பிரசன்ன கலை கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஒரு ஜாதகமே இல்லாமல் இருக்கக்கூடிய கேள்விகளை நம்மளே எடுத்து டக்கு டக்கு நடிச்சோம். ஆமாம், அந்த மாதிரி உடனுக்குடனே வேலை ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு சூப்பராக சொல்லிடலாம். அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. கிளைண்ட் நம்மளே நீங்கள் இதுக்காகத்தான் வந்தீங்க, இந்த பிரச்சனையை கடந்து உட்கார்ந்துருக்கீங்க, இனி இது நடக்க போகுது, இப்ப இந்த சூழ்நிலையில தான் வெயிட் பண்றீங்க இருக்கீங்கன்னு சூப்பரா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சுங்க அந்த கிளாஸ் நீங்க சொல்லி. ஆமாங்க, இப்பதான் நடக்க போகுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கிளாஸ். கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு பிரமிப்பான வகுப்பா இருக்கும். தயவு செய்து ஜோதிடம் தெரிந்த அனைவரும் இந்த வகுப்பு மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஒரு அற்புதமான கலை, அருமையான ஒரு பிரசன்ன கலை. இதை படிக்கும் போதே நமக்கு ஜோதிடத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். நமக்கு பலன் சொல்ல முடியலையேங்கிற பயம் வீணா அதை விட்டு போயிடும். நம்மளை விட்டு இனி கிங்கு நான் தான், ஜோசியத்துல நான் தான் சூப்பரா பலன் உரைப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி நம்ம டீச்சிங் அப்படி இருக்கும். அற்புதமா உங்களுக்கு வழி நடத்த முடியும். எளிமையான ஒரு அற்புதமான வழி நடத்துதல், சொல்லிக் கொடுக்குற முறை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடியேன் தான் பயிற்சி ஆசிரியர். நீங்க எனக்கு வந்து 17 வருட அனுபவம். பிரசன்ன ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை. இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு கட்டண வகுப்பு. விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. ஐயா வணக்கங்க. ஐயா மணி சார் வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? வாழ்க வளர்க. சிறப்பா இருக்கிறேன். சரி ஐயா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கு துலா ராசி. துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாகவே சொல்லுவாங்க. லவ் வந்து ஏன் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அந்த மாதிரி மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம துலாவை பற்றி பேசிடுவோம் ஐயா. கண்டிப்பா. துலாம் காலச்சக்கரத்திற்கு 7வது ராசி. துலாம் சூரியன் நீசமடைந்து சனி உச்சமடைகின்ற ராசி. அங்கே இருக்கிற நட்சத்திரம் சித்திரை 2 பாதம், சுவாதி 4 பாதம், குருவனுடைய பாதம் விசாகம் 3 பாதம் அங்கே இருக்கு. இந்த 3 பாதங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஆளுமையான சூப்பரான ராசி துலாம். அதாவது துலாமை வந்து எல்லைன்னு சொல்லுவோம். எப்படி? எல்லை பகுதி. இந்த துலாமில் குடியிருக்கிறவங்க பாருங்க, ஊரோட எல்லையில குடியிருக்கிறேன், ஊரோட எல்லையில போய் வேலை பார்க்குறேன், எங்கள் ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் எல்லை ஸ்டார்ட் ஆகும். இந்த எல்லைகளை பிரிக்கின்ற ராசி தான் துலாம். ஒரு அற்புதமான ராசி துலாம். அங்கே சூரியன் நீசம். இவங்க அப்பா போராடிக்கிட்டே இருப்பார், இவங்க தந்தையார் போராடிக்கிட்டே இருப்பாங்க. மூத்த குழந்தை இல்லை குழந்தை சார்ந்த விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு கசப்பு உண்டு. காலச்சக்கரத்துக்கு 5 குடைவன் நீசமாகிறான். அப்போ ஃபஸ்ட்டு குழந்தையினால மனக்கவலை, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸு,
ஃபஸ்ட்டு குழந்தையினால் ஒரு போராட்டம் இந்த துலாமுக்கு உண்டு. அப்புறம் தாய்மாமனால் பிரயோஜனம் கம்மி. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5 குடைவன் நீசமாகிற ராசி. தாய்மாமனால் பிரயோஜனம் இல்லை, குறைவு. உயர்கல்வி படிக்கிறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். படிப்பை மாற்றி படித்தேன், சப்ஜெக்ட் சம்மந்தம் இல்லாமல் படித்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் படித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் படித்த துலாம் அதிகமாக இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படித்த துலாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் அங்கே நீசம். 5 குடையவன் லக்னத்தில் நீசம் பெறான். இவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பதவி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, அங்கீகாரம் கிடைக்கிறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். இவங்களை வச்சு அந்த நிறுவனம் நல்லா இருக்கும். நிறுவனத்தினால இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த துலாம் சனி உச்சமாகிற ராசி. மாடு மாதிரி உழைக்கிறேன் சார். எப்படி? மாடு மாதிரி உழைக்கிறேன் சார். நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை சார். துலாம் புலம்பாத துலாமே கிடையாது. நேர்மை, நீதி, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், ஹார்ட் ஒர்க்கு. ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா செஞ்சு முடிச்சாதான் தூக்கம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ராசி துலாம். அந்த துலாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடியே இவ்வளவு விஷயம் இருக்குது. துலாம். அந்த துலாம் வந்து தெராசு. அந்த தெராசுவோட வேலை என்ன? நீதி. நீதி தேவதை தெராசு தான் கையில், கண்ணை கட்டி இருக்கும். தெராசு கையில் வச்சுருக்கும். இந்த கண்ணை ஏன் கட்டியிருக்காங்க? நல்லவங்க கெட்டவங்க பார்க்காத, காசு இருக்கிறவங்க ஏழைன்னு பார்க்காத, தப்பு செஞ்சால் தண்டனை கொடு. அதான் அந்த நீதி தேவதை. அப்போ இவங்களுக்கு தப்பு செஞ்சால் பிடிக்காது, ஜீரணிக்க முடியாது. இந்த துலாமுக்கு தன்மானம் இயற்கையாகவே மிக மிக அதிகம். நான் இப்படித்தாயா, இஷ்டம் இருந்தால் வா, இல்லைன்னா போயிட்டே இரு, யாரை நம்பி நான் இல்லையே, தேவையில்லையே அப்படின்னு சொல்லு. இந்த துலாமுக்கு தந்தையாரை அவ்வளவு பிடிக்கும். எப்படி? தந்தையார். அப்பா உலகம்ங்க. அவர் கீரிம்பாம்பு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க துலாம். இவங்க அப்பாவை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது அப்பா இல்லைன்னு வைங்க, அப்பா வந்து மானசீகமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இவங்க உணர்வாங்க. இந்த துலாம் அவ்வளவு சக்தி. தெய்வ வழிபாட்டில் தலை சிறந்தவர்கள். ஆன்மீகத்தை நெருங்கி இறுக்கி பிடித்து இந்த தெய்வத்தின் மேல் அளவு கடந்த பக்தியும் தெய்வத்தின் மேல் காதலும் கொண்டவர்கள் துலாம். இவங்களுக்கு குலதெய்வம் இருக்குது பாருங்க, அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா சனி தான் குலதெய்வத்துக்கான கிரகம், அங்கே உச்சமாகறான். சூரியன் வந்து குலதெய்வத்துக்கான காரகர், நீசமாகறான். சில நேரம் குலதெய்வத்துக்கு போக முடியல, சில நேரம் போயிட்டுருக்கிற அப்படின்னு குழப்பமான ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க இந்த துலாம். இதுதான் பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து. ஆமாம், இவங்களுக்கு வந்து சொந்தமாக இருக்க வீடு, வாகனம், இடம் ஒரு சின்ன அளவுலையாவது கிடச்சிரும். இது 85% துலாமுக்கு பொருந்தும். சிம்பிளாவது கொடுக்காம அது போகாது. இதுதான் துலாமனுடைய அற்புதமான விஷயம். இந்த துலாம் ராசிநாதன் சுக்கிரன். நல்லா குளிச்சு விபூதி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு பொட்டு சந்தனமெல்லாம் நல்லா வச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு பளிச்சுன்னு போட்டு நீட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இங்கே யாரோட ராசி? சுக்கிரனோட ராசி இல்லையா? சுக்கிரனோட ராசிங்கிறத விட அங்கே இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள், செவ்வாய். இவங்களுக்கு சொத்தின் பேரில் அதிக ஆசை இருக்கும். எப்படி? சொத்தின் பேரில் ஒரு நல்ல வீடு, வாகனம், இந்த இடம் வாங்கி போடணும், அங்கே இடம் வாங்கிடணும், 4 சென்ட் இடம், அரை ஏக்கரை தோட்டம், 1 ஏக்கரை தோட்டம்னு இந்த துலாம் வந்து ஒரு இடம், வீடு, நிலம் மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், மறைமுகமாக இல்லாமலே இருக்கும். ஆமாங்க, இவங்க அந்த துலாம் வந்து வாகன ஆசை, சொத்து ஆசை இல்லாதவங்களே இல்லை. அந்த சொத்து எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க? ஒரு பண்ணை வீடு, அழகான பங்களா, புது காருங்க, நல்ல சொகுசு வாழ்க்கைங்க, நல்ல மலையடி வாரத்தில் மலையோரத்தில் ஒரு இல்லம்ங்க, அதில் நாங்கள் குடியிருந்தால் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் துலாமோட மறைமுக ஆசை. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம், லக்ஸுரி. செவ்வாயினாலே சொத்து, சுக்கிரனாலே ஆடம்பரம், கூட பிரம்மாண்டத்துக்கான ராகு நட்சத்திரம் ஒன்று இருக்கு. இந்த காலனி பிரியர்கள், எது? செப்பல் விதவிதமாக வாங்கி வச்சுக்கிறது துலாம். காலனி பிரியர்கள், தன்னை அழகுபடுத்துவதில் வல்லவர்கள். தன்னோட அழகை இவங்களே, ஜென்ஸாக இருந்தால் மீசை அழகாக வச்சு கொடுப்பா, பெண்களாக இருந்தால் ஷைனிங்காக இருக்கணும்ப்பா. இதெல்லாம் இந்த துலாமோட வேலை. ராகு கூட இருக்கான்ல உள்ள நட்சத்திரம் சுவாதி. இந்த துலாமில் யாராவது பிறந்தால் அவங்களுக்கு வயிறு ரோகம் இருக்கும். வயிறு ரோகம் இருக்கும். ஹிரண்யா தொந்தரவு, அடிவயிறு பிரச்சனை, மென்சஸ் ப்ராப்ளம் பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் இந்த தொப்பை, வயிறு, பேக் பெயின், யூரினரி தொந்தரவு, இதனால் பாதிக்கப்படுவாங்க.
யாராவது துலாம் இருந்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்காவது யூரினரினால பாதிக்கப்பட்ட யூரின் பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க இருப்பாங்க. ஒருத்தராவது இருப்பாங்க, சொல்லும்படியாக இருப்பாங்க, இல்லாமல் போக முடியாது அப்படின்னு ஒரு கணக்கு. இல்லை கிட்னி தொந்தரவுனால டிஸ்டர்ப் ஆச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கிட்னி கல் இருந்துச்சு, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லாமல் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா கிட்னிக்கான வீடு அது துலாம். அதே போல் அங்கே இருக்கிற நட்சத்திரம் குரு. சுக்கிரன் வீட்டில் குரு நட்சத்திரம். அவங்க வீட்டில் குடும்பத்துக்குள்ளே யாருக்காவது வீசிங், அலர்ஜி, சளி தொந்தரவு, ஸ்கின் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஏன் இவங்க அப்பாவே பொருளாதாரத்தில் இழந்து நிராயுத பாணியாக நிற்பாங்க. சிலர் நல்லா வாழ்ந்தாங்க சார், ஒன்றும் இல்லை இப்போ அப்படின்னு. இவங்க தந்தையார் மிக கடுமையான முன்கோபி, பயங்கர முன்கோபம் உடையவர். சில நேரம் ஜாதகருக்கே முன்கோபம் இருக்கும். எதுக்கு டென்ஷன் ஆனாங்க, ஏன் கோபம் வந்ததுன்னே தெரியாது, டக்குன்னு ஒரு உறவை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவங்க கூட பிறந்தவங்க சகோதரனோ சகோதரியோ அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும் சரி, ஒன்று வாழ்க்கை கஷ்டமாக போராட்டமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க, பேசிக்காமல் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய், ராகு, குரு. அந்த வீட்டுக்கு பகையானவன், துலாமுக்கு பகையானவன் குரு. அவனே சகோதர காரகம். கண்டிப்பாக. அப்போ துலாமில் யார் பிறந்தாலும், லக்னத்தில் பிறந்தாலும் பாருங்க, 3க்கும் 6க்கும் உடையவன் குருவை வந்துடுறான். அப்போ இளைய சகோதர சகோதரி வாழ்க்கை சரியில்லை, இல்லை பகை. துலாமில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடமே பாதகம். மூத்த சகோதர சகோதரினால பாதகம், நிம்மதி இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, இப்படி தான் வாழ்வாங்க. ராசியாதிபதியே 8ஆம் அதிபதியாக வரதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பேராசை அதிகம்தான். கொஞ்சம் பிரம்மாண்டமாக வாழணும், பெரிய அளவில் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இது நம்ம கணக்கில் ஜாதக ரீதியாக பேராசை, அவங்க கணக்கில் சாதனை. நான் சக்திக்கு மீறி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தடவை பேராசைப்பட்டு பணத்தை இழந்தவங்களும் துலாம். 2க்கும் 7க்கும் உடையவர்கள் செவ்வாய். அப்போ உறவில் திருமணம், அறிந்த கலத்திரம், தெரிந்த கலத்திரம், தெரிஞ்சவங்க மூலியமாக பொண்ணு, பக்கத்து ஊர் கலத்திரம், ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரியான கலத்திரம், ரொம்ப சொந்தம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப நெருங்கிய சொந்தம்னு, இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. மனைவியோ அல்லது கணவரோ வருமானம் செய்வார். மனைவியோ அல்லது கணவரோ வருமானம் செய்வார். பெண் ஜாதகமாக இருந்தால் கணவருக்கு சில நேரங்களில் தீய பழக்கங்கள் வரும். அப்புறம் ஃபியூச்சரில் மாறிடும். குரு நட்சத்திரம் இருக்கிறனால மாறிடும், ராகு நட்சத்திரம் இருக்கிறனால தீய பழக்கம் வரும். இது எப்படி அந்த இடத்துல உள்ள வந்துடும். இப்போ 2க்கும் 7க்கும் உடையவரே செவ்வாய் வீடு, அவர் ராசிக்குள்ளேயே இருக்கார். அப்போது கணவன் மனைவி எளியும் புனையுமா இருப்பாங்க, ஆனால் ஒற்றுமையில் வந்து குறை இருக்காது. விட்டு கொடுக்க முடியாது. என் வீட்டுக்காரு என் மனைவின்னு ரொம்ப லவ்வபுளாக வாழ்வாங்க. வாழாமல் அவங்களால இருக்க முடியாது. 3ஆம் அதிபதி குரு, 6ஆம் அதிபதியும் குரு. இவர்களுக்கு இயற்கையாகவே விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். வாக்கிங், எக்ஸசைஸ், ஜாக்கிங் போகணுங்கிற எண்ணம் வரும். இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது உணவு பழக்க வழக்கம் போகிற அப்படி மாற ஆரம்பிச்சிடும். வேலைக்காக இடம் மாறுறது, ஊர் மாறுறது, ட்ராவல் பண்ணி போய் வேலை பார்த்துட்டு வர்றது, ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி போய் வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் துலாம். அதே போல் இவங்க எங்கே வேலை பார்த்தாலும் உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியே குருங்க, இப்போ எதிரியாக தானே வருவாங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ், எங்கள் பிரசிடெண்ட்டு பிரச்சனை, எங்கள் நிர்வாகி பிரச்சனை, எங்கள் சேர்மன் பிரச்சனை, இப்படி வருங்க. எங்கள் மேனேஜர் பிரச்சனை, ஏதோ ஒன்று வந்து பிரச்சனை வராமல் துலாமுக்கு இருக்காது. இல்லைன்னா கருத்து வேறுபாடு கூட வரலாம். 2ஆம் அதிபதியே வந்து ராசியில் இருக்காரு, செவ்வாய் நட்சத்திரம், ராகங்க இருக்குது. அவங்களுக்கு இந்த பல் பிரச்சனை, பல் சொத்தை, பல் கூச்சம், பல் கட்டுறது, பல்லுனால ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் இந்த துலாமுக்கு இயற்கை. ரூட் கேனல் பண்ணிக்கிறது, சொத்த பல்லு, கேப் போடுறது, இது எல்லாமே இவங்களுக்கு வரும். 4ஆம் அதிபதி சனி, 5ஆம் அதிபதியும் சனி ஒருவரே வராங்க. ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் வர்றாங்க. அப்போ லக்னத்தில் ராசிலேயே வந்து உச்சம் அடைகிறாங்க. இவங்களுக்கு மண்மனை பொன் பொருள் கட்டாயம் உண்டு. அதிர்ஷ்டம் இயற்கையாக உண்டு. பாருங்க, இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ்னு லைஃப் பிரிச்சுக்குங்க. கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜில் உங்கள் லைஃபு, உங்கள் பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்தே தீரும். துலாம் எழுதி வச்சுக்கோங்க. அதனால் துலா ராசி, துலா லக்னத்தில் யாராவது பிறந்திருந்தால், ஆண்களாக இருந்தால் ஒரு 27 கல்யாணம் பண்ணிடுங்க, பெண்களாக இருந்தால் ஒரு 22, 23 பண்ணிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உயரும். இது இயற்கையாகவே தத்துவம், பிரபஞ்சம் கொடுத்த விதை, அது விருட்சம், அது வந்து தான் தீரும். நீங்கள் இந்த இப்போ பார்க்குறவங்க இதை கேட்பாங்க, ஆமாம் கரெக்டும்பாங்க. சார் நீங்கள் ஒரு நாளில் நம்ம வீடியோ போகும்போது நீங்கள் 1500 பேர் வரைக்கும் லைக் பண்ணிடுறாங்க சார். கண்டிப்பாக. அப்போ அந்த உண்மைத்தன்மை இருக்குது. நம்ம ராசியை பற்றி எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் வருதுங்க.
சார் தத்ரூபமாக சொல்லியிருக்கீங்க, சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இது நம்ம சொல்கிறோங்கிறத விட உணர்ந்தோம். அந்த ராசி இப்படித்தான் உணர்ந்தோம். அப்போ இவங்களுடைய 4வது வீட்டில் தான் செவ்வாய் உச்சமடைகிறான். 7 குடையவன் 4ல் உச்சமடைகிறான். 2 குடையவன் 4ல் வாடகை வருமானம் வரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொத்துக்கள் சேரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் சேரும். குழந்தைகளுமே நல்ல பதவியில் உட்காரும். நல்ல படிப்பாங்க, பெரிய நிறுவனத்தில் வேலை செய்வாங்க, வெற்றி அடைவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். உங்கள் சக்தி எவ்வளவோ, உங்கள் தகுதி எவ்வளவோ அவ்வளவுக்கு அது கொடுத்துட்டு தான் போகும். சிறப்பு. கொடுக்காமையெல்லாம் போகாது. நீங்கள் கோயில் பக்கத்தில் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். நீங்கள் இருக்கிற இடத்துல கோயில் வந்துடும். இல்லை ஆன்மீகவாதிகளாவது பக்கத்தில் இருப்பாங்க. இல்லைன்னா நீங்களே ஆன்மீகவாதியாக இருப்பீங்க. சூப்பராக அற்புதமாக சொன்னீங்க. நானும் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த துலாவில் இருக்கிறவங்க ஜோதிடராக கூட இருக்கிறாங்க. ஜோதிடராக கூட வருவாங்க. அப்படி கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்குறதுங்க. ஆன்மீகத்தை நேசிப்பாங்க, ஜோதிடத்தை நேசிப்பாங்க, சாஸ்திர சம்பிரதாயம், இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறது, சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறது, குலதெய்வத்தை ரொம்ப நேசிக்கிறது, ரொம்ப விரதம் இருந்து தத்ரூபமாக விரதம் இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். கணவருக்காக விரதம் இருந்தேன், மனைவிக்காக விரதம் இருந்தேன், கணவர் விரதம், இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் சார். அதே போல் 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். உணவு பிரியர்கள், ருசியாக அடிக்கணும், ருசியாக சாப்பிட்றது எல்லாமே துலாம். ஏன்னா உணவுங்கிற இடம் 6ஆம் இடம், உணவு பழக்க வழக்கம் 6ஆம் இடம், 2வது சொத்து 6ஆம் இடம். அங்கே போய் சுக்கிரன் உச்சமாகறான். இவங்களுக்கு 2வது சொத்து அமையும். 2வது சொத்து லக்கு இவங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஆனால் 2வது சொத்து அமையும் போது ஒரு வில்லங்கம், ஒரு வழக்கு, ஒரு நெருக்கடி, பிரச்சனை சந்திச்சு கொடுக்கும் சிலருக்கெல்லாம். ஏன்னா 8ஆம் அதிபதி 6, 8ஆம் அதிபதி 6ல். இவங்களை ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்காத ஆளே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவாது வயசான காலத்திலேயாவது எடுக்க வச்சிடும். நிரந்தர வைத்தியம், நிரந்தர ஒரு மருந்து மாத்திரைன்னு எதையாவது ஒன்று எடுக்க வச்சிருது. ஏன்? உணவு பழக்க வழக்கத்தையாவது மாறி இயற்கை உணவுக்காவது மாறிடுறாங்க. 6ஆம் இடத்துல தான் புதன் நீசம். அது 9 குடையும் போய் நீசமாகறான். 6ஆம் இடம்ங்கிறது வியாதி, கடன், நோய், எதிரி, வழக்கு. 9ஆம் இடம்ங்கிறது அப்பா. அப்பாவுக்கு இதெல்லாம் மறைமுகமாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும். ஆனால் பொதுவாக இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகம், நிறைய இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் ஜாஸ்தி. பொறாமப்படுறது எதிரிங்கிறதுல அப்புறம் பொறாமை. துலாமை கண்டு இவன் நல்லா பிழைக்கிறானே, நல்லா வந்துட்டானே. நான் என்ன சொல்கிறேன்னா, பொறாமப்படுறவங்களாம் உருப்படவே முடியாது. பொறாமப்பட்டு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது மணிஷா. வயிறு தான் எரியும், நீங்கள் தான் 5 கிலோ இழைச்சி போவ. உண்மைதானே அது? அவங்க கர்ம பலன் நல்லா இருக்காங்க. நமக்கு விதிக்கப்பட்டது இதுதானே, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களை பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டு போகணும். புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது சார். புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற ஒரே வரி என்ன தெரியுமா? இறுதியில் தர்மமே வெல்லும். என்னது? தர்மமே வெல்லும். தர்மத்தோட நீ நடந்துக்க. தர்மமே தர்மமே தர்மரதே ரட்சிதா. தர்மமே ரட்சிக்குங்கிறான். தர்மம் நம்ம மேலே, அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும். தர்மம் தலைகாக்குன்னு எம்ஜிஆர் பாடியிருக்கார். தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடிட்டார். உண்மைதானே? நீ தர்மம் செய், கண்டிப்பாக உன்னை காப்பாற்று, கைவிடாது. நீ ஒருத்தனை அழிக்க நினைக்கிறது, ஏமாத்த நினைக்கிறது, அவனை சுரண்ட நினைக்கிறது, எத்தனை நாளைக்கு நிலைச்சிரும்? நினைக்கவே பேருங்க கலங்க உண்டாக்குறது. அது துலாம் ராசிக்காரங்களாம் உங்களுக்கு சனி உச்சமாகிற ராசி. நீங்களாம் நேர்மையா இல்லைன்னா உங்களை போட்டு எரிஞ்சிடும், தொந்தரவு பண்ணிட்டு தான் போகும். கண்ணு முன்னாடி குழந்தைகளை, அப்பா அம்மாவை கசக்கி வேடிக்கை பார்க்கும் சார். அந்த கர்மா எத்தனை நாளைக்கு தாங்குவீங்க? நம்மளுக்கு ஏதோ ஒன்றா தாங்கிக்கலாம். கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்நேரம் அழுகிறது, அந்த தண்டனை பத்தாதா? அதனால தான் எந்த கெட்ட கர்மத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன். ஒரு நேரம் கம்மியாக சாப்பிடுவோம், கறந்து குடித்தா காலம் பூரா குடிக்கலாம், ஒரு 2 வருஷம் கழித்து ஜெயிச்சுக்கலாம். அமைதியாக இருக்கிறத வச்சுட்டு யாரையும் துன்பப்படாமல் போங்கங்கிற. இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, பண்ணிட்டு போகட்டும், அவங்களுக்கு அதில் தான் சந்தோஷம்னா காட் பிளஸ் யூ, வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டுங்க, நல்லா பேசிக்கங்க, அதில் தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னா நல்லா செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இறுதியில் தர்மமே வெல்லும். நீங்கள் நல்லவராக இருந்து உங்கள் தர்மம் யாரையும் கெடுக்கலை, நோகடிக்கலைன்னா நிச்சயம் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும். எப்பவுமே கடவுள் கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸில் தான் காட்சி கொடுப்பார். உண்மைதானே? கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு பிரச்சனையோட உச்சத்துக்கு வரும்போது கடவுள் காப்பாற்றியே தீர்வார். ஆனால் மேக்சிமம் நம்ம நேர்மை தர்மத்தை கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். துலாம் ராசி பேசும்போது இதை சொல்ல வைக்குது. கண்டிப்பாக. 7ஆம் இடமே மனைவி ஸ்தானம். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை,
அதிகரிக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும், ம். நல்ல வேலையில் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம் குரு வீடு இல்லையா, சுக்கிரனோட வீடு இல்லையா, இவங்களுக்கு மேக்சிமம் பெண் உயரதிகாரிகளாக வருவாங்க. சுக்கிரன் தானே 6ல் வச்சோம், ம், ம். பெண் உயரதிகாரிகளாக வருவாங்க. 9 கூடையவர் அங்கே நீசமாகறதுனால அப்பாவுக்கு ஒரு போராட்ட வாழ்க்கை, கடைசியில் ஹெல்த் பாதிச்சது அது பாதிச்சதுலாம் போகும். அப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை, அதை சொல்லுது. அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடம் அங்கே சந்திரன் உச்சம். ம். இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். திடீர் வருமானம், திடீர் பணம், திடீர் புகழ், திடீர் பொருளாதாரமெல்லாம் வந்துடும். டக்குன்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஏன் ஆனாங்கன்னு தெரியாது. 10 கூடையவன் 8லேயே இருக்கிறான். இவங்கெல்லாம் தொழில் செஞ்சு பணத்தை இழக்காத துலாமே கிடையாது. 10 8 2, 10 தொழில் 8 நெருக்கடி 2 பணம். அப்போது இவங்களுக்கு தொந்தரவு இருக்கும். தொழில்னால கொஞ்சம் போராட்டம் பிரச்சனை இருக்கும். 9ஆம் அதிபதி புதன், 12 கூடையவன் புதன். வெளிநாட்டு வேலை, வெளிமாநில வேலை, வெளியூர் வேலை, இதெல்லாம் இவங்களுக்கு பிரயோஜனம். வெளிநாட்டில் எல்லாம் போய் வேலை பார்த்தாங்கன்னா அங்கேயே பிஆர் வாங்கிட்டேன், க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், நிரந்தரமாக நான் தங்கி இருக்கிறேன்னா இதெல்லாம் குட்டு, இதெல்லாம் டாப், ரொம்ப பிரமாதமாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. 10ஆம் இடத்துல குரு உச்சம், 6 கூடையவன் 10ல் உச்சம். இவங்கெல்லாம் நிறைய தொழில் செய்கிறவங்க பெருத்த கடனாளியாகவும் இருப்பாங்க. ஏன்னா 10 6 தொடர்பு இவங்க ஜாதகத்தில். இவங்க மேக்சிமம் உற்பத்தியாளர்களாக இருப்பாங்க, மேனுஃபேக்சரர், உற்பத்தி செய்கிற நபர்களாக இருப்பாங்க. சனி வந்து துலாம் ராசிக்கு யோகாதிபதி இல்லையா, தொழில்காரகன். அப்போ இவங்களுக்கு எப்போவுமே சுயதொழில் செய்யணும். டெக்ஸ்டைல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, பியூட்டி பார்லர், ஃபுட்டு கடை, நகை வைக்கிறது, நகைக்கடை வைக்கிறது, துணிக்கடை வைக்கிறது, அப்புறம் அந்த ஜுவல்லரி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் சுக்கிரனுக்கு இயற்கையாகவே. பியூட்டி பார்லர் வைக்கிறது, நல்ல ஒரு அழகு சார்ந்த பொருள்களை வாங்கி விற்பனை செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். பொதுவாகவே 10ஆம் இடமே தொழில்ஸ்தான சந்திரன் வீடாக வர்றதுனால இந்த பால் தொழில், டிரான்ஸ்போர்ட் தொழில், மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, பால் கறந்து விற்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குள்ள. பண்ணை வச்சு பெரிய ஆளாகணும், பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த வெளிநாட்டு பயணம் அது எப்படிங்க இருக்குது? வெளிநாட்டு பயணம் தான் ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா 9 கூடையவனே 12 கூடையவனே ஆயிடுறான் புதன். வெளிநாடெல்லாம் போயிட்டு வரலாம். இல்லைன்னா பெரிய பதவிகள் கிடைக்கும். ரோட்ரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பதவிகளையும் கொடுத்துரும். 9ஆம் இடம் புதனோட வீடு. இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கிறேன், கோயிலில் பொறுப்பெடுத்து வாழ்கிறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு வளர்ச்சியாக இருக்கும். 10ஆம் இடத்துல தான் செவ்வாய் நீசம். இவங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்ட்னர் போட்டாங்கன்னா விபரீதமாக தொந்தரவாகி போயிடும். 7 கூடையவன் 10ல் தான் நீசமாகறான் செவ்வாய். அப்புறம் பார்ட்னர் தொழில் போட்டாங்கன்னா பிரச்சனை தான் வரும். இவங்க யாராவது கணவன் மனைவி பேரில் தொழில் செஞ்சுக்கிட்டாலும் தொந்தரவு சந்திச்சு தான் மேலே வர முடியும், வராமல் இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லலாம். இவங்கெல்லாம் யாராவது இதில் இருக்காங்கன்னு வைங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்கன்னு வைங்க, போராடி போராடி தான் மேலே விடுவாங்க. ஏன்னா செவ்வாய் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க, குரு சத்துரு எதிரிங்க, இதெல்லாம் இவங்களுக்கு தொந்தரவு. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தொழில் அமையிறதும் துலாம் தான். ஏன்னா குரு உச்சம் 10ல், குழந்தை பிறந்தா தொழில் அமைஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப டாப். ஒவ்வொன்றும் தத்துருவமும் அந்த காலப்புருஷ தத்துவத்துக்குள்ளே இருக்குது மணி சார். கண்டிப்பாக நம்ம தான் அதை வாட்ச் பண்ணுறது இல்லை. 11ஆம் இடமே சூரியனோட வீடு. இவங்களுக்கு அரசு அதிகாரிகள் பகையாவாங்க, அரசு வேலையில் இருந்தாங்கன்னா பகையாவாங்க, எல்லாம் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா மற்றவங்க எல்லாமே பகையாவாங்க. ஏன்னா 11 பாதகம், சூரியன் பாதகம், ராசிலேயே நீசம் வேற ஆயிடுறான், இது தொந்தரவு. 12ஆம் இடம் அயன சயன போகம், அங்கே 12 கூடையவனே உச்சம் பெறான். எல்லா லக்ஸுரியஸ் லைஃபும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்குது சார். நாங்கள் எங்களுக்கு அதில் எல்லாம் அயன சயன போகத்தில் எந்த குறையும் இல்லை சார். இதாவது பிராண்டுக்கு பிராண்டு. ஆமாம், நான் இப்படி தான் நல்லபடியாக வாழ்கிறோம் சார், ஹாப்பியாக இருக்குது. அந்த விஷயத்தில் எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கும் சார், நல்லா தூக்கம் வருது, நல்லா ஜம்முன்னு தூங்கி எந்திரிக்கிறோம் சார். இதெல்லாம் அந்த 12ஆம் இடம் கொடுத்துரும். அங்கே சுக்கிரன் நீசம் அடைகிறாரு, ராசியாதிபதி போய் 12ல் நீசம் அடைகிறான். அதனால் சிலருக்கு இந்த யூரினரி பிரச்சனை, கால் வலி, மன அழுத்தம், கெட்ட கனவு வர்றது, இதெல்லாம் இருக்கும். சிலர் உணவு பழக்க வழக்கத்தால் உடம்புக்கு எடுத்துக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடாமல் உடம்புக்கு எடுத்துக்கிறது, இப்படியெல்லாம் வரும். ஆனால் துலாம் என்பது சூப்பரான ஒரு ராசி, ரொம்ப பிரமாதமான அமைப்பு. இப்போ நம்ம பேசியிருக்கிறது வெறும் பேசிக். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம். சிறப்புங்க, நன்றிங்க. வாழ்க வளர்க.